ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்ட அனைத்து கண்டட்டும் எஜுகேஷன் பர்பஸாக உருவாக்கப்பட்டவையே, எந்தவித பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒன்லி அனலைசிங் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு கண்டிஷனை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து ஒரு லோ ப்ரைஸ் ஃபார்ம் ஆகும். அந்த லோ ப்ரைஸ் நோட் பண்ணிக்கோங்க. அந்த லோ ப்ரைஸ்லேருந்து ஒரு ஹை ப்ரைஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ஹையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு லோவும் ஹையும் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ ஹை சைடை வந்து உடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. உடச்சிட்டு ஒரு நியூ ஹை ஃபார்ம் ஆகும். அந்த நியூ ஹை ஃபார்ம் ஆகும். அந்த நியூ ஹை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டு அந்த நியூ ஹையிலேருந்து மார்க்கெட் புல் பக்கம் கீழே இறங்கும். கீழே இறங்கிட்டு அந்த நியூ ஹையை உடச்சிச்சுன்னா நம்ம கால் சைடு என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? இதே மாதிரி தான் லோவிலையும் லோ உடச்சோன்னு என்ட்ரி எடுக்கக்கூடாது. லோ உடச்சோன்னு ஒரு லோ ஃபார்ம் ஆகும். அந்த லோ நோட் பண்ணிக்கலாம். அந்த லோவிலேருந்து ஒரு புல் பக்கம் மார்க்கெட் மேலே ஏறிட்டு மறுபடியும் அந்த செகண்ட் லோ உடச்சிச்சுன்னா நம்ம புட் சைடு என்ட்ரி எடுக்கலாம். அது நீங்கள் சார்ட்டில் பார்க்க உங்களுக்கே தெரியும். நீங்கள் 14 பாருங்கள், மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆகி ஒரு லோ ஃபார்ம் ஆகுதுங்க. இங்கே வந்து ஒரு லோ ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த லோ நோட் பண்ணிக்கோங்க. லோ நோட் பண்ணிட்டோம். ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து லோ ஃபார்ம் ஆகுது. இந்த லோ நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த லோவிலேருந்து ஒரு ஹை ஃபார்ம் ஆகுது. இந்த ஹையை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு லோவும் ஹையும் கிடச்சிருச்சு. இப்போ வந்து எந்த சைடு உடைக்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கணும். மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து கீழே லோ ஃபார்ம் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு ஹை ஃபார்ம் ஆகிடுது. ஹை ஃபார்ம் ஆகி மார்க்கெட்டை இறங்கி இந்த லோ பார்த்திங்கன்னா இந்த லோ வந்து உடச்சிருச்சு. உடச்சி ஒரு நியூ லோ ஃபார்ம் ஆகுது. உடச்சிட்டு இங்கே ஒரு நியூ லோ ஃபார்ம் ஆகுது. இந்த நியூ லோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உடச்சிட்டு நியூ பார்த்துங்க மார்க்கெட் நான் வச்சுக்கோங்க. நான் பாருங்கள், லோ உடச்சி நியூ லோ ஃபார்ம் ஆகிட்டு மறுபடியும் புல்பாக மேலே ஏறுது. மார்க்கெட் புல்பாக மேலே ஏறிட்டு இந்த லோ உடச்சா மட்டும்தான் என்ட்ரி எடுக்கணும். அதாவது நியூ லோ உடைக்கணும். உடச்சா மட்டும்தான் நம்ம புட் சைடு என்ட்ரி எடுக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேவா? பார்ப்போம். இப்போ மார்க்கெட் நல்லா மேலே ஏறிட்டு அந்த செகண்ட் லோ உடச்சிருச்சு. ஓகேவா? செகண்ட் லோ உடச்சிச்சு. எந்த கேண்டில் உடச்சிருன்னு பாருங்க. கரெக்டாக 10 மணி கேண்டில் வந்து உடச்சிருச்சு. அப்போனா இதுக்கு அடுத்த கேண்டில் என்ட்ரி எடுத்துடணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம எடுக்கக்கூடிய ப்ரீமியம் வந்து 70 100 இருந்துச்சுன்னா நம்ம வந்து 10 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்கலாம். இதுவே 40 70 இருந்துச்சுன்னா நீங்கள் 5 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்கலாம். இதுவே 20 டு ஒரு 40 இருந்துச்சுன்னா நீங்கள் 3 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்கலாம். ஓகேவா? நம்ம இந்த லெவல்ஸ் வந்து நம்ம ஐடிஎம்மும் ஏடிஎம் ஓடிஎம் இந்த 3 ஸ்ட்ரைக் எது வேணும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கம்மி ப்ரீமியமில் ப்ராஃபிட் மேக் பண்ணணும்னா அவுட் ஆஃப் த மணி எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம எடுக்கிற லோ ப்ரைஸ்லேருந்து ஒரு 300 to 500 தள்ளி இருக்கிற அவுட் ஆஃப் த மணியை புட் சைட் எடுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு லோ எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு? ஃபஸ்ட் லோ எவ்வளோ? 25,923. அப்படியே ரவுண்ட் ஃபேர் அளவு 25,900. அப்போ 25,900 ஒரு 300 பாயிண்ட் தள்ளி இருக்கிற அவுட் ஆஃப் த மணி. இப்போ 25,900 வச்சுக்கோங்க. இதுலேருந்து தள்ளி 300 பாயிண்ட்னா 25,600. இந்த 25,600 புட் ஸ்பேஸை நம்ம செக் பண்ண போகிறோம். நம்ம என்ட்ரி எப்போ இருக்குது நான் வச்சுக்கோங்க. உடச்ச செகண்ட் லோ உடச்ச கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் இங்கே செகண்ட் லோ உடச்சிருக்கு எங்கே? 10 மணிக்கு. அப்போ இதுக்கு அடுத்த கேண்டில் 10/1 கேண்டில் நம்ம என்ட்ரி எடுத்துடணும் 25,600. ஓகேவா? இதையும் நல்லா வாட்ச் பண்ணிப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஓகேவா? இப்போ நம்ம கரண்ட் வீக்கு நெக்ஸ்ட் வீக் கான்டாக்டாக எப்போயுமே ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீக் எடுத்தோம்னா நமக்கு டைம் வீக்கு கொஞ்சம் கம்மியாகும். நம்ம ப்ராஃபிட் ஈஸியாக மேக் பண்ணிடலாம். அதுக்காக தான் எடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ 14 அடுத்தது 23 கான்டாக்ட் எடுக்க போகிறோம். நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் எவ்வளோ? 25,600 புட் ப்ரைஸ். இந்த 25,600 கிடச்சிருக்கு. சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லோ ஃபார்ம் ஆகும். அதில் ஒரு ஹை ஃபார்ம் ஆகும். அந்த லோ ஹை நோட் பண்ணி வச்சுட்டு ஹை ப்ரைஸ் உடச்சின்னா ஒரு நியூ ஹை ஃபார்ம் ஆகும். அந்த நியூ ஹையை உடச்சா
உடச்சி மட்டுமே நம்ம என்ட்ரி எடுக்கணும். அதே மாதிரி தான் ஒரு லோ ப்ரைஸ், அந்த லோ ப்ரைஸ் உடச்சோன்னு என்ட்ரி எடுக்கக்கூடாது. லோ ப்ரைஸ் உடச்சோன்னு ஒரு நியூ லோ ஃபார்ம் ஆகும். அந்த நியூ லோ ஃபார்ம் ஆகிட்டு அதுலேருந்து புல் பேக்கை மேலே ஏறிட்டு மறுபடியும் அந்த நியூ லோ உடச்சா மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? நம்ம பண்ணக்கூடிய எல்லா ட்ரேடையுமே 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி தான். ஓகேவா? இன்றைக்கி தேதி 17, இன்றைக்கி தேதி வந்து 14ஆம் தேதி. ஓகேவா? நம்ம 10 மணிக்கு கரெக்டாக நியூ லோ உடச்சிருக்கு. அப்போனா அடுத்த கண்டிப்பாக 10:1க்கு நீ என்ட்ரி எடுத்துடணும். ஓகே, 10:1க்கு நம்ம என்ட்ரி எடுத்துடணும். 10:1க்கு என்ட்ரி எடுத்துடணும். 10 மணிக்கு இல்லைங்களா? இப்போ 10:1க்கு எண்டில் என்ட்ரி எடுத்துடணும். என்ட்ரி எவ்வளவு? 35. அப்போனா நம்ம ப்ரீமியம் வந்து 30லேருந்து 40க்குள்ளே இருக்குது. நம்ம என்ன சொன்னோம்? 70 100க்குள்ளே இருந்தால் 10 பாயிண்ட்டு, 40 70னா 5 பாயிண்ட்டு, 20 to 40னா 3 பாயிண்ட். இப்போ அவ்வளோக்கு 30 40க்குள்ளே தான் இருக்குது. 20 40க்குள்ளே இருக்குது. அப்படின்னா நம்ம டார்கெட்டை 5 பாயிண்ட் வச்சா போகிறோம். நம்ம என்ட்ரி எவ்வளோ? 35. நம்ம டார்கெட்டு 5 பாயிண்ட் எவ்வளோ? 40 எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம டார்கெட் 3 பாயிண்ட். ஏன்னா 30 40 இருந்துச்சுன்னா நம்ம 3 பாயிண்ட் டார்கெட். அப்போனா 38. பாருங்கள், கரெக்டாக நம்ம டார்கெட் ரீச் ஆச்சு. பாருங்கள், அடுத்த கேண்டில் நம்ம டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. இப்போ நோட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம என்ட்ரி ப்ரைஸ் 10:1 கரெக்டாக ரீச் ஆச்சு. 35. நம்ம டார்கெட் 3 பாயிண்ட் சொல்லியிருந்தோம். ஏன்னா 30லேருந்து 40க்குள்ளே இருக்குது. அதனால் 3 பாயிண்ட் டார்கெட் வைக்கிறோம். அடுத்த கேண்டில் நம்ம டார்கெட் ஈஸியாக ரீச் ஆச்சு. பாருங்கள், கரெக்டாக ஒரே நிமிஷத்தில் அழகாக ஒரு 3 பாயிண்ட் ஈஸியாக கேப்சர் பண்ணியாச்சு. நீங்கள் லாட் இன்க்ரீஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது ஒரு ரிஸ்க்காக இருக்கும். மோஸ்ட்லி 2 லாட் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஓகேவா? இது ஒன்று அனலைசிங் மட்டுமே. ஓகேவா? நீங்கள் இதை வந்து பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஓகேவா? கரெக்டாக நம்ம டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. இப்படி தான் ஆப்ஷன் பையிங் பண்ண முடியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட் சொல்லிடுறேன். கான்செப்ட் என்ன? ஃபஸ்ட்டு நிஃப்டி சார்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் ப்ரைஸ்னு ஒரு லோ ப்ரைஸ் ஃபார்ம் ஆகும். அந்த லோ ப்ரைஸை நோட் பண்ணிக்கோங்க. அந்த லோ ப்ரைஸ் வந்து ஹை ப்ரைஸை ஒரு ஃபார்ம் ஆகும். அந்த ஹை ப்ரைஸை நோட் பண்ணிச்சுக்கோங்க. இப்போ நம்ம லோவும் ஹையும் கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம எப்போ என்ட்ரி எடுக்கணும்னா, ஹையை உடச்சிச்சின்னா ஒன்று என்ட்ரி எடுத்தக்கூடாது. ஹையை உடச்சப்போ ஒரு நியூ ஹை ஃபார்ம் ஆகி அங்கேருந்து புல் பேக்காக கீழே இறங்கிட்டு மறுபடியும் அந்த நியூ ஹை உடச்சிச்சின்னா நம்ம கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் லோ உடச்சிச்சின்னா லோ உடச்சோன்னு என்ட்ரி எடுக்கக்கூடாது. லோ உடச்ச பிறகு கீழே ஒரு நியூ லோ ஃபார்ம் ஆகும். அந்த நியூ லோவில் இருந்து மார்க்கெட் புல் பக்கம் மேலே ஏறிட்டு அந்த நியூ லோ உடச்சா மட்டுமே புட் சைடு என்ட்ரி எடுக்கணும். இதுதான் கான்செப்ட். அதேமாரி நீங்கள் எடுக்கிற ப்ரீமியம் வந்து 70 to 100 இருந்துச்சுன்னா 10 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்கலாம். இதுவே 40 to 70னா நீங்கள் வந்து 5 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்கலாம். இதுவே நீங்கள் 30 to 40னா நீங்கள் 3 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்கலாம். இதுதான் கான்செப்ட். இது வந்து டிசிப்ளின் பண்ணிங்கன்னா ஈஸியாக ப்ராஃபிட் மேக்கப் பண்ண முடியும். ஓகேவா? இது வந்து நல்லா டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஓகேவா? நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நிஃப்டியில் நம்ம போட்ட ரேஞ்ச் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. ஆனாலும் நம்ம வந்து கடைசி வரைக்கும் நிஃப்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? பார்ப்போம், வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து மார்க்கெட் லோவை உடச்சிருக்கு. ஹையை உடச்சா நம்ம கால் சைடு, இப்போ லோ உடச்சோன்னா புட் சைடு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இன்றைக்கி 16ஆம் தேதி. ஓகேவா? இப்போ நீங்கள் நிஃப்டி நம்ம சொன்ன லோ ஹை நோட் பண்ண பாயிண்ட் வந்து எப்படி மார்க்கெட் மூவ் ஆகிக்கணும் நீங்கள் செக் பண்ண போகிறோம். ஓகேவா? இன்னைக்கு 16ஆம் தேதி. ஓகேவா? எப்படிலாம் மார்க்கெட் ஒர்க் ஆகி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கரெக்டாக ஹை ஓப்பன் ப்ரைஸ்னு ஒரு லோ ஃபார்ம் ஆகுது. லோ நோட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த லோவிலேருந்து ஒரு ஹை ஃபார்ம் ஆகுது. இந்த ஹை நோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ ஹை நோட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை ரெட்டாக மாற்றிக்கிறோம் நம்ம. ஓகேவா? மார்க்கெட் வந்து ஒரு ஓப்பன் ப்ரைஸ் லோ ப்ரைஸ் ஃபார்ம் ஆகி அங்கேருந்து ஒரு ஹை ப்ரைஸ் ஃபார்ம் ஆகி கரெக்டாக அந்த லோ உடச்சிச்சு. லோ உடச்சி ஒரு நியூ லோ ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த நியூ லோ நோட் பண்ணிக்கணும்.
இதுக்கு ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? பாருங்கள், ஃபஸ்ட்டு மார்க்கெட்டு ஓப்பன் பேசும் லோ ஃபேஸ் ஃபார்ம் ஆகுது. அங்கேருந்து ஹை ஃபேஸ் ஃபார்ம் ஆகி அங்கேருந்து கீழே இறங்கி அந்த லோ உடச்சி நியூ லோ ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ அந்த நியூ லோ நோட் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து புல் பேக் ஆகுது. புல் பேக் ஆகி எப்போ இந்த செகண்ட் லோ உடைக்குதோ அப்போ நம்ம ஃபுட் சைடு என்ட்ரி எடுக்கணும். பாருங்கள், கரெக்டாக பாருங்கள். மார்க்கெட் நியூ லோ ஃபார்ம் ஆகி அங்கேருந்து புல் பேக்கர் வந்து புல் பேக் மேலே ஏறிட்டு இந்த கை உடைக்காமல் அப்படியே மறுபடியும் இந்த செகண்ட் லோ உடச்சிட்டான். செகண்ட் லோ உடச்சோன்னா நம்ம அழகாக ஃபுட் சைடு என்ட்ரி எடுத்துடலாம். ஓகேவா? எப்போல்லாம் ஒரு கைக்கு பார்ப்போம் இந்த லெவல் சொல்லுங்கள். பாருங்கள், மக அகைன் மறுபடியும் அந்த லோ தொட்டுட்டு கீழே இறங்கியிருக்கேன். நல்லா செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நம்ம சொன்ன ரேஞ்சை கரெக்டாக ஒர்க் ஆகி பாருங்கள். பார்த்தீங்களா? கரெக்டாக வாங்க, மார்க்கெட்டை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அழகாக அந்த இந்த லோ தொட்டு மறுபடியும் கீழே இறங்கியிருக்கேன். பாருங்களேன், அழகாக பாருங்கள். லோ தொட்டு மறுபடியும் கீழே இறங்கியிருக்கேன். மறுபடியும் மேலே அந்த லோ மேலே போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து ஹியூஜாக கீழே இறங்கிட்டேன். பாருங்கள், மார்க்கெட்டை அந்த லோ வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிருப்பாங்களே. அழகாக பார்த்தீங்க நீங்கள் பாருங்கள். கரெக்டாக இதுதான் நம்ம லோ பாயிண்ட். இப்போ கரெக்டாக லோ கீழே போயிட்டு டச் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டு மறுபடியும் இங்கே டச் பண்ணி செகண்ட் டச்சில் தொட்டு நல்லா கீழே இறங்கிட்டேன். மார்க்கெட்டு தொட்டுட்டு மறுபடியும் இந்த செகண்ட் லோ தொட்டுட்டு மறுபடியும் கீழே இறங்கிட்டீங்க. இதை நல்லா செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? மார்க்கெட் அழகாக ஒர்க் ஆகிருக்கு. இப்படி தான் நம்ம நிஃப்டி அனலைஸ் பண்ணணும். எப்பயுமே ஹை லோ நோட் பண்ணிக்கணும். எப்பயுமே நம்ம இன்டர்டே பண்ணணும்னா ஒரு ஹை லோ நோட் பண்ணிக்கணும். இதை நோட் பண்ணி தான் பண்ணணும். அழகாக பாருங்கள். கரெக்டாக நம்ம சொன்ன ரேஞ்செலாம் ஒர்க் ஆகிருப்பாங்க. கரெக்டாக வாங்க. கரெக்டாக நம்ம போட்ட ரேஞ்சை தொட்டுட்டு கீழே இறங்கி தொட்டு தான் கீழே இறங்கிடுவாங்க. கரெக்டாக அகைன் மறுபடியும் மேலே ஆகிட்டு மறுபடியும் அந்த லெவல் தொட்டுட்டு தான் கீழே இறங்கியிருக்கேன். அகைன் மறுபடியும் இங்கேருந்து புல் பேக்கை மறுபடியும் இறங்கி இங்கேருந்து உடச்சி கீழே இறங்கியிருக்கேன். இப்போ மறுபடியும் அகைன் அது நம்ம லோ தொட்டு தான் கீழே இறங்கியிருக்கேன். அழகாக இப்படி தான் நம்ம வந்து லோ ஹை பேஸ் பண்ணி எப்படி இன்ட்ராடே பண்ண மாதிரி பார்க்கலாம். ஓகே, நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.